சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. ஹலோ அன்பு, அன்பு எங்க இருக்கிய அன்பு? எங்கேயோ இருக்கேன். ஏன் அன்பு இப்படி பேசுறிய? ஏன் யாரு போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறிய? யாழ் நீ பயந்து போயிருக்கிறா. எங்க இருக்கியன்னு சொல்லுங்க. நான் யாருக்கிட்டையும் பேச விரும்பல ஆனந்தி. உன் கூட இருந்து உன்னையும் தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் மனசு போன போக்குல எங்கேயோ வந்திருக்கேன். ஆனா நீ இப்ப போன் பண்ணும்போது எடுக்காம இருக்கேன், மனசு கேட்கல. அதனாலதான் ஆனந்தி எடுத்தேன். அன்பு, அம்மா ஏதோ கோவத்துல 2 வார்த்தை பேசிட்டாங்க. அதுக்கு இப்படியா வீட்டை விட்டு போவிய? அவங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இப்பாரு ஆனந்தி, எங்க அம்மா என் மேல கோவப்பட திட்ட எல்லா உரிமையும் இருக்கு. நான் ஒன்னும் அவங்க என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்கிறதுக்காக வீட்டை விட்டு எல்லாம் வரல. அந்த வீட்டுல அவ இருந்தா நான் இருக்க மாட்டேங்கிறத புரிய வைக்கதான் நான் வீட்டை விட்டு வந்தேன். யார் அன்பு சொல்றீங்க? வேற யாரு? அந்த துளசி தான். நடந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணமே அவதான். யாரோட வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் நினைச்சது நடக்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல எங்க அம்மா. அது உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்டவங்கள தாலியே கட்டியிருந்தாலும் பரவாயில்ல, அதை கழட்டி குடுன்னும் பெத்த புள்ளைய வீட்டை விட்டு போன்னு சொல்ற அளவுக்கு அவ மாத்திருக்கா. சாயங்காலம் நான் கொஞ்சம் லேட்டா வந்தாலே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதற எங்க அம்மாவை நானும் யாழ்னியே எவ்வளவு துடிச்சாலும் பரவாயில்லன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு போக வச்சிருக்கா. அந்த அளவுக்கு அவங்க மனச அவ மாத்திருக்கா. அவ மட்டும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வராம இருந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. எங்க அம்மா நிச்சயமா உன் சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு என் ஆசைக்கு மரியாதை கொடுத்து உன்னை ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவ்வளவுதான் உன் மேல இவ்வளவு வெறுப்பும் கோபமும் வந்திருக்கு. இவ்வளவு மோசமான ஒருத்தி அந்த வீட்டுக்குள்ள எங்க அம்மா கூட இருக்கிற வரைக்கும் என்னால அங்க போக முடியாது. அன்பு, எல்லாம் நாம பாக்குற பார்வையில தான் இருக்குது. தப்பா பார்த்தா எல்லாமே தப்பாதான் தெரியும். நீயா பேசுற ஆனந்தி? ஒருத்தவங்களை தப்பா பார்த்தா எல்லாமே தப்பா தெரியும்னு நீயா பேசுற? எல்லாரும் நீ நானும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு நாம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நீ அதை எந்த கண்ணோட்டத்துல பார்த்த? எல்லாரும் சேர்ந்து ஏதோ உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அழிச்சிட்ட மாதிரி இல்ல பார்த்த? அப்படித்தானே பேசுன? ஆனா எல்லாரும் உனக்கு எனக்கும் நல்லதுதான் பண்ணிருக்காங்கன்னு நீ யோசிச்சு பார்க்கலையே. அப்போ உன் கண்ணோட்டமும் தப்பா தானே இருக்கு. நேத்து வரைக்கும் உனக்கும் எனக்கும் நல்லது மட்டும் பண்ணிட்டு இருந்தவங்களே நீ தப்பா பார்க்கும்போது தப்பான ஒருத்திய நான் தப்பா பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. நான் அவளை ரொம்ப சரியா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன். சரிங்க அன்பு, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நீங்க அம்மா கிட்ட கோச்சுக்கிட்டு எங்கேயாவது போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க அன்பு. முடியாது ஆனந்தி. நீ எப்ப அந்த வீட்டுக்குள்ள வரியோ அப்பதான் நானும் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். அது வரைக்கும் நானும் அங்க போகவே மாட்டேன். அன்பு, நீங்க நடக்காத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப எனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு பண்ண சொல்லி என்னை இன்னும் சங்கடப்படுத்துறீங்க. நான் பண்ண பாவம் எல்லாம் போதும். அம்மா கிட்ட இருந்து புள்ளைய பிரிச்ச பாவமும் என் மேல வந்து சேர வேணாம் அன்பு. நான் சொல்றத கேளுங்க. தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க. போய் அம்மாவை சமாதானப்படுத்துங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. போதும் ஆனந்தி. எங்க அம்மாவுக்காக நீ விட்டு கொடுத்ததும் போதும், உனக்காக நான் விட்டு கொடுத்ததும் போதும். எவ்வளவு தூரம் என் வாழ்க்கை மேல எங்க அம்மாவுக்கு அக்கறை இருக்குன்னு அந்த துளசி பேச்சை கேட்டு நிச்சயதார்த்தத்துல என்கிட்ட சத்தியம் வாங்கினாங்க பாத்தியா? அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு இப்ப இருக்கிற எங்க அம்மாவை பத்தியும் தெரியல, துளசியை பத்தியும் தெரியல. அதான் அவங்களுக்காக என்கிட்ட நியாயம் பேசிட்டு இருக்க. அந்த துளசி எவ்வளவு பெரிய கேடியா இருந்தா ஆனந்தியோட உங்களை சேர்த்து வைக்கிற மாமான்னு என்கிட்ட சொல்லி ஏமாத்தி நான் உனக்கு கட்ட வச்சிருந்த தாலி எடுத்து அவ மறைச்சு வச்சிருப்பா. நீ நினைச்சிட்டு இருக்கல்ல நேத்து எனக்கு நடக்க இருந்தது நிச்சயதார்த்தம்னு. அது நிச்சயதார்த்தம் இல்ல, கல்யாணம். அங்க
எனக்கே தெரியாம நாடகம் போட்டு என் கையாலேயே துளசி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு துளசி எங்க அம்மாவை ரெடி பண்ணி வச்சிருக்கா. அப்ப யாழினி மட்டும் பார்த்து சொல்லாம இருந்திருந்தா நானும் உன்ன மாதிரியே அம்மாவையும் துளசியை நம்பி அங்கேயே இருந்திருப்பேன். ஏதோ நல்ல நேரம். யாழினி முன்ன உன்னை தப்பா நினைச்சிருந்தாலும் இப்போ உன்னை புரிஞ்சுக்கிட்டா. அவன் இல்லைன்னா என்னால தனியா அங்கெல்லாம் வந்திருக்க முடியாது. இது புரியாம வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட பேசுன்னு நீ தான் இப்ப புரியாம பேசிட்டு இருக்க. அன்பு, அம்மா உங்க மேல இருக்கிற அக்கறையிலதே இவ்வளவும் பண்ணிருப்பாங்க. அத உங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவங்களை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நல்லதே இல்ல. நீங்க எனக்காகவே எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்றீல்ல, இப்ப நான் தான் உங்க அம்மா கூட போய் இருங்கன்னு சொல்றேன். எனக்காக எல்லாத்தையும் செய்றவரு இது செய்ய மாட்டேன்னு சொன்னா எப்படி? இப்பவும் நான் அதே தான் சொல்றேன். உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செய்ய சொல்லாத. ஏன்னா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதை செய்யவும் மாட்டேன். ஐயோ அன்பு, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறிய? பிடிவாதம் திமிருன்னு என்ன வேணாலும் சொல்லிக்கோ. அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நான் 2 விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஒன்னு, எங்க அம்மா உன்னை மருமகளா ஏத்துக்க தயார்னு சொல்லணும். 2வது, நீ என்ன உன்னோட புருஷனா ஏத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு மருமகளா வர சம்மதம் சொல்லணும். இந்த 2 நடந்தாதான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வருவேன். அன்பு, இது நடக்கிற காரியம் இல்ல. அப்ப நான் வீட்டுக்குள்ள போறதும் நடக்கிற காரியம் இல்ல. என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத. உன் விருப்பம் என்னமோ அதை மட்டும் நீ செய். என் விருப்பம் என்னவோ அதுபடி நான் இருந்துக்கிறேன். அன்பு, அன்பு, அன்பு. ஐயோ, போன எடுங்க அன்பு. என்ன ஆனந்தி, அண்ணே போன் எடுத்தாரா? எங்க இருக்கேன் என்ன ஏதுன்னு சொன்னாரா இல்லையா? வீட்டுக்கு போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. பொண்டாட்டி உனக்கு இவ்ளோ பிடிவாதம் இருக்கும்போது புருஷன் அவருக்கு பிடிவாதம் இருக்காதா? இத்தனை நாளா நீ எல்லாத்துக்கும் பிடிவாதமா இருக்கும்போது அவர் விட்டு கொடுத்து போனார்ல. இப்ப அவர் பிடிவாதமா இருக்காரு, நீ விட்டு கொடுத்து போ. கருணாகரன் நீ வந்துட்டியா இல்லையான்னு கேட்டாரு. அது சொல்லிட்டு போதான் வந்தேன்.